सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. மித்யாத்வ அனுமானத்தை மித்யாத்வ பாத விசாரா அப்படின்னு இந்த பிரகரணத்துக்கு பேரு. மித்யாத்வ அனுமானம் விமதம் மித்யா திருஷ்யத்வா சுத்தி ரூபியவது அப்படின்னு அத்வைதி பிரபஞ்சத்துக்கு மித்யாத்வத்தை சாதிக்க பிரயோகம் பண்ணினா. மித்யாத்வம் பிரபஞ்சத்துக்கு ஏன் சாதிக்கணும் அப்படின்னா, ஸ்ருதியும் ஏகமேவ அத்விதீயம் பிரம்மாஸ்து, பிரம்மம் ஒண்ணுதான், அந்த பிரம்மத்துக்கு சஜாதியே விஜாதியே ஸ்வகத பேதங்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்க. அதனால ரெண்டாவது பொருள் இருக்குமே, ஆனால் பிரம்மத்துக்கு சர்வ வியாபகமாக இருக்கிற நிலை போயிடும். தேச பரிச்சேதமோ கால பரிச்சேதமோ வஸ்து பரிச்சேதமோ இல்லை. பிரம்மத்தை தவிர இன்னொரு வஸ்து சதி வஸ்துனி ரெண்டாவது வஸ்து நிஜமாக இருக்கவையானால் அப்பொழுது பிரம்மம் அது பூர்ணம் அபரிச்சின்னம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதற்காக ரெண்டாவது வஸ்து பிரபஞ்சத்தை மித்யான்னு சொல்லியாரு. அதுக்காக மித்யான்னு சொன்னா அது ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஆகையால் பிரபஞ்சத்துக்கு சத்தியத்துவத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னு அவனும் அனுமானம் பண்றான். சோ நம்ம பண்ணக்கூடியதான அனுமானம் விமதம் மித்யா திருஷ்யத்வாசல். அதே மாதிரி அவர் என்ன பண்ணிட்டு இருக்க, விமதம் பரமார்த்த அப்படின்னு சொல்லி அதுக்கு அநேக ஹேத்துகள் சொன்னார். முதல்ல அசத் விலட்சணத்தை பிராதிபாசிக விலட்சணத்வாத் அப்படிங்கிற ஒரு இதை பார்த்தோம். விசேஷேன அப்படிங்கிற ரெண்டாவது ஹேதுவும் பார்த்தோம். அதே போல இப்பொழுது அடுத்த ஹேதுவானது நாபி சப்பிரகாரக அபாத்திய அர்த்தக்கிரியா காரித்துவம் அப்படின்னு நான்காவது ஹேது. சப்பிரகாரக அபாத்திய அர்த்தக்கிரியா காரித்துவம் அப்படின்னு, அபாத்தியம்னு என்னது, எப்பொழுதும் எதினாலையும் அழியாதது. ஸ்வப்னமான பதார்த்தம் ஒண்ணு வருது, சுவாப்னிக வஸ்துக்கள். அந்த சுவாப்னிக வஸ்துக்களானது ஜாகிரத் போதத்தினால பாதிக்கப்படுகிறது. நாம் முழித்துக் கொண்டதுமே ஸ்வப்னத்துல பார்த்த பதார்த்தங்கள் ஒன்றும் காணப்படலை. அது ஜாகிரத் ஞானத்தினால போச்சு. ஜாகிரத் ஞானத்தினால போச்சுன்னு சொன்னா, ஜாகிரத் ஞானம் எப்படிப்பட்டது, பிரம்ம ஜானம் பின்னமாக இருக்கு, அதோட இல்லாம சப்பிரகாரக ஞானமாகவும் இருக்கு. இப்படி சப்பிரகாரக ஞானம் அபாத்தியமா இருக்கணும், பிரம்ம ஜானத்தினால் மட்டும்தான் பாதிக்கப்படணும், அர்த்தக்கிரியா காரியாகவும் இருக்கணும், அது உபயோகப்படணும் அப்படின்னு சொன்னார். எது உபயோகப்படணுமோ அது உண்மையாகத்தான் இருக்கணும். பொய்யான பதார்த்தங்கள் உபயோகப்படாது. நம்மளுடைய வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில அது உபயோகமா இருக்க. அப்படி சுத்தி இடத்துல ரஜதம் இருக்கு, அதை வச்சுட்டு நான் ஏதாவது பாத்திரம் பண்ண முடியுமோ? சுத்தியில ரஜதம் இருக்குன்னு பார்த்தேன், ஆனா அந்த ரஜதத்தை வச்சு நம்ம ஏதாவது பண்ண முடியுமோ? முடியாது. அதே போல கயத்துல பாம்பு பார்க்கிறேன், அந்த பாம்பை பிடிச்சி பெட்டியில போட்டு ஏதாவது பண்ண முடியுமோ? கூட முடியாது. அப்ப என்ன, பாம்பாக ஒரு தோற்றம் இருக்கு, அவ்வளவுதான். அதனால ஒரு மனுஷனுக்கு ஒரு விதமான லாபமும் கிடையாது அப்படின்னு இருக்கு. அதனால இந்த பிரபஞ்சமானது உண்மையாக இருக்குங்கிறான். ஏன்னா இது பிரயோஜனவத்தாக இருக்கு, இது உபயோகத்தோட கூடியதாக இருக்கு. அதனால இந்த பிரயோஜனவத்தா இருக்கிறதுனால இது சத்தாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதற்கு மேல என்ன சொன்னார், ஸ்வப்னத்தில் இருக்கக்கூடியதான பதார்த்தம், அந்த பதார்த்தங்கள்லாம் உபயோகத்தோட கூடியதாக தான் இருக்கு. ஏன், ஸ்வப்னத்துல சுகம் வருது, துன்பம் வருது, அது முழிச்சிருந்த பிறகு அது நான் சுகத்தை அனுபவித்தேன் துன்பத்தை அனுபவித்தேன்னு ஞானம் இருந்துட்டு தானே இருக்கு. அப்புறம் அது சப்பிரகாரக ஞான அபாத்தியம் தானேன்னு உங்க மதத்தான் சப்பிரகாரக ஞான அபாத்தியம்னு இல்லை, அது நிஷ்பிரகார ஞான பாத்தியம் தானே சொல்றேன். இந்த அத்வைத்தத்துல என்னாச்சு, பிராச்சீன ஆச்சாரியால்
அந்த ஆத்ம தத்துவம் புரியணும் என்பதற்காக பல முறைகள்னால இதை சொல்ல அவ ட்ரை பண்ணியிருக்க. அதுல சில ஆச்சாரியர்களுக்கு ஸ்வப்ன பதார்த்தமும் பிரம்மஜானத்தினால்தான் போறது அப்படின்னு சொல்லியிருக்க. அதனால சப்பிரகார ஞான அபாத்தியமும் அந்த மதத்துல இருக்கு, அர்த்தக்கிரியா காரித்துவமும் அதுல இருக்கு. ஆகையா அது பரமார்த்த சத்தியமாகத்தானே இருக்கணும் இப்படி என்ன சொல்ல தொடங்கின. அப்ப அதுக்கு என்ன சொன்னோம், இல்லப்பா அது அப்படி இல்லை, சொப்ன பதார்த்தங்கள் ஜாக்கிரதை பாதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல சொன்னார், பதார்த்தம் பாதிக்கப்படட்டும், ஞானம் இருக்கோ இல்லையோ அதுக்கு வேலை. ஏன்னா அந்த ஞானம் பாதிக்கப்படலையே. சொப்னத்தல்னா யானையை கண்டேன், சொப்னத்தல்னா இந்த பதார்த்தத்தை பொருளை கண்டேன் அப்படிங்கிற ஞானம் இருக்கோ இல்லையோ அந்த ஞானம் பாதிக்கப்படலையே. அது சப்பிரகார ஞானம் அபாத்தியமாக இருக்கு, அர்த்தக்கிரியாக்காரியா மனுஷனுக்கு சுகதுக்கங்களை கொடுக்கக்கூடியதாகத்தானே இருக்கு அப்படின்னு அடுத்த கட்சி சொன்னோம். அப்ப அதுக்கு சொன்னோம், வெறும் ஞானம் சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்காது. வெறும் அறிவு இருந்ததுன்னா அதனால ஏதாவது கிடைக்குமா? அது எதை பத்தினதான அறிவு? சொப்னத்துல கங்கையில ஸ்நானம் பண்ணினேன், புண்ணியம் பண்ணினேன், விஸ்வேஸ்வரனை தரிசனம் பண்ணினேன் இப்படின்னு வந்ததுன்னா அது உனக்கு திருப்தியை கொடுக்குது. அதே சொப்னத்துல பாம்பு விரட்டிட்டு அப்படின்னு வந்தா பயத்தை கொடுக்குது. ஸோ இப்ப வெறும் ஞானமானது ஒரு மனுஷனுக்கு சுகதுக்கத்தை கொடுக்காது. ஆனால் எது சுகதுக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தோட சேர்ந்து. வெறுமன ஒரு பதார்த்தம் சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கல, இன்னொரு பொருளோட சேர்ந்த பிறகு அது சுகதுக்கத்தை கொடுக்கிறது என்றால் சுகதுக்கத்தை கொடுக்கிறது எது? அந்த சேர்ந்த பதார்த்தம். ஆகையால் சேர்ந்த பதார்த்தம் விஷயம்தான். சோ விஷயத்தினால்தான் சுகதுக்கமலே தவிர ஞானத்தினால இல்லை. ஆகையால் விஷயமானது பாத்தியமாக இருக்கு. விஷயம் பாத்தியமா இருக்கிறதுனால அபாத்தியார்த்த கிரியா காரியத்துவங்கிற சொன்னதான ஒரு ஏது போயிடுது, விபிச்சரிதமா போச்சு அப்படின்னு அத்வைத்தி அதுக்கு பதில் சொன்னான். இப்ப எப்படியாவது அந்த விஷயமானது காரணம் அப்படிங்கிற காரணத்தில் போட்டியில சேரல அப்படின்னு சொல்ல வேண்டியதான் நிர்பந்தம் வந்திருக்கவனுக்கு. அதுக்காக என்ன சொன்னா, அதுவும் பாருங்க, அர்த்தே விசேஷோகி நிராகாரதயாதியாம் அப்படின்னு பிராச்சீன நியாய குஷ்மாஞ்சலி ஸ்லோகம் வேற சொல்லியிருக்கார். இந்த ஞானம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தா, அது விஷயத்தோட சேர்ந்த பிறகுதான் விஷயாக்காரத்தை அடையும். நேச்சுரலி ஞானத்துக்கு பைனேச்சர் ஒரு உருவமும் கிடையாது. கடமா இருந்தா கட்டாக்கார ஞானம், பட்டமா இருந்தா பட்டாக்கார ஞானம். ஞானத்துக்கு பைனேச்சர் தனியாக ஒரு உருவம் இல்லை. ஜலத்துக்கு சுவாபாவிகமான ஒரு உருவம் இல்லை. சில பொருள்கள்லாம் பார்க்கணும், நம்ம பார்த்துட்டே இருக்கோம், ஆனா அதை கவனிக்கல. ஜலத்துக்கு ஏதாவது ஒரு ஷேப் இருக்கோ? கிடையாது. ஆனா எந்த பாத்திரத்தில் விட்டாலோ அந்த பாத்திரத்துல ஷேப் எடுத்துக்கிறது. காத்துக்கு ஷேப் இருக்கோ? இல்லை. ஆனா பெலூன் வந்து ஆப்பிள் பெலூன் போட்டா ஆப்பிளா இருக்குது, டியூப்லைட் மாதிரி நீளமா இருந்தா அது மாதிரியாது. ஸோ அது கண்டெய்னர் எந்த ஷேப்ல இருக்கோ அந்த ஷேப்ல அது. நெருப்புக்கும் அப்படித்தான், நெருப்புக்கு ஒரு ஷேப் கிடையாது. கரண்டி எப்படினாலும் கரண்டி முழுக்க வியாபிக்கிறது, ஸ்பூன்னா ஸ்பூனை முழுக்க வியாபிக்கிறது. ஒரு பாத்திரம் வச்சோம்னா பாத்திரத்துல எங்க தொட்டாலும் சொல்றது. அப்ப என்ன, அந்த நெருப்பானது அந்தந்த உருவத்தை அடைகிறது. அதே போலயே ஞானமும் எந்த பொருளை நீங்க அது கூட சேர்க்கிறதோ அந்த பொருள் உருவத்தை எடுத்துக்கிறது. அதெல்லாம் அர்த்தே நைவ விசேஷோகி. அர்த்தம்னா பொருள், பொருள்னால்தான் ஞானத்துக்கு ஒரு விசேஷம். ஞானத்துக்கு தனியாக ஆகாரம் இல்லை. இதை நம்ம ஏன் கவனிக்கணும்னா, ஞானத்துக்கே அந்த ஆகாரம் இருக்குன்னு சொன்ன பௌத்தர் அவனை கண்டனம் பண்றதுக்காகத்தான் ஞானத்துக்கு ஆகாரம் இல்லைப்பான்னு நியாய மஞ்சளிக்காரர் சொன்னார். ஆகையால் இப்பொழுது நமக்கு என்ன தெரியிருக்கு, விஷயமானது பாதிக்கப்படுகிறது, அந்த விஷயமானது காரண கோட்டியில சேர்றது அப்படின்னு நாம சொன்னோம். அது காரண கோட்டியில சுகதுக்கத்தை கொடுக்கக்கூடியதான காரண கோட்டியில சேரலை என்று சொல்வதற்காக அது உபலட்சணமாக இருக்கட்டுமே அப்படின்னு அடுத்ததாக சொல்ல போற. நானும் விஷய விசேஷ உபலட்சிதத்தைவ ஞானத்தை சுகஜலகத்துவம் அஸ்து. இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க வேண்டியதான பாகம் இது. நானும் விஷய விசேஷ உபலட்சிதத்தைவ ஞானத்தை, எந்த ஞானமானது சுகத்தை கொடுக்கிறது என்று சொல்றோமோ அந்த ஞானமானது விஷய விசேஷ உபலட்சிதமான ஞானமாக இருக்கட்டும். இந்த உபலட்சிதம் எனக்கூடியதான கான்செப்ட் நான் முதல்லயே சொல்லியிருக்கேன். உபலட்சிதம்னு ஒரு காலத்துல இருந்து அந்த சமயத்துல இல்லாது. இப்ப தேவதத்தன் ஒரு வீட்டுக்கு அப்படியே ரோட்ல போயிட்டே இருக்கார். என்னுடைய வீடு எங்கே சார்னு காமிக்க சொன்னேன். அவர் வந்து காமிக்க மறந்துவிட்டார். ஆக்சுவலா
திருக்கோடிக்கு போன பிறகு 6 பேர் காமிக்கிறேன்னு சொன்னீரே அப்படின்னா, அடடா மறந்துட்டேன். ஆனா நம்ம போகும்பொழுது ஒரு காக்கா உட்கார்ந்துருந்தோம், நீர் தான் அந்த காக்கா விரட்டி நீரே அந்த வீடு தான். இப்ப என்னாச்சு, எப்பொழுது இவர் அந்த வீடை பத்தினதான அறிவு இவருக்கு வந்ததோ அப்பொழுது அந்த காக்கா இல்லை. ஒரு காலத்துல காக்கா இருந்ததாக அறியப்பட்டதான அந்த வீடு இப்பொழுது அவருக்கு அந்த காக்காவினால் காட்டப்பட்டது. இதான் உபலட்சிதம்னு பேர். அப்படின்னா வியாவர்த்தகம், மற்ற வீடுகளிலிருந்து பிரித்து அதை காட்டி கொடுக்கிறது. அதே சமயத்துல அந்த உபலட்சிதம் எப்பொழுது நாம் அறிகிறோமோ அப்பொழுது அது அங்க இல்லை, தான் இல்லாமலேயே இன்னொன்னு காட்டி கொடுக்கிறது. இதுதான் உபலட்சணம்னு பேர். தான் இருந்து கொண்டு காட்டி கொடுக்கக்கூடியதான பதார்த்தத்துக்கு உபாதி விசேஷணம்னு பேர். இது வேற எந்த பாஷையிலையும் சொல்ல முடியாது. நம்ம இதை பத்தி வேற எங்கேயும் சொல்ல முடியாது. இந்த அறிவை பத்தி பேசக்கூடியதான சொரூபத்தில் தான் வரும். அறிவை பத்தி மற்ற பாஷைகள்ல மற்றவர்கள் பேசுறது இல்லை, அவ்வளவுதான். சைக்காலஜியில இதை உபயோகப்படுத்தலாம், மாடர்ன் சைக்காலஜியில. ஆனா அவ இந்த அளவுக்கு போகல, அவ்வளவு. எபிஸ்டமாலஜின்னு சொல்றதெல்லாம் நமக்கு இந்த பிரமாண விசாரம், பிரமேய விசாரம் ஆகிவிடும். அதனால இவைகளோட சேர்க்கிறது. அதனால இப்படி விசேஷணம்னு என்ன, உபாதி என்ன, உபலட்சணம்னு என்ன, அவைகள்லாம் மற்ற பாஷையிலையோ மற்ற துறைகள்லையோ இவ உபயோகப்படுத்துறது இல்லை. இப்ப இந்த உபலட்சணமா இருக்குன்னு சொன்னா, ஞானமானது சுகதுக்கத்தை கொடுக்கும் பொழுது அந்த விஷயம் அதோட சம்பந்தப்படல. விஷயோபலட்சிதமான ஞானம் தான் சுகதுக்கத்தை கொடுக்கிறது. ஆனா சுகதுக்கத்தை கொடுக்கும் பொழுது அந்த விஷயம் அதோட சேரவில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இதுக்கு சாதாரண அதை விட சேராம எப்படி சார் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நிறைய சந்தேகம் வரலாம். இன்னார் பேசுறாரு இன்னைக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னார் பேசுறாருன்னா அவர் தான் சேர்றாரு. அவர் கருப்பு சட்டை போட்டு இருக்காரா, விழுப்பு சட்டை போட்டு இருக்காரா? ஏதோ ஒரு சட்டை தான் போட்டு இருக்கணும். சட்டையெல்லாம் இல்ல, ஒரு சட்டை போட்டு இருக்காரு. வெளுப்பு சட்டையா இருந்தாலும் சரி, கருப்பு சட்டையா இருந்தாலும் சரி, பச்சை கலர் சட்டையா இருந்தாலும் சரி, சிவப்பு கலர் சட்டையா இருந்தாலும் சரி, அந்த சட்டையினுடைய கலர் அவரோட சேர்றதோ அதாக இருக்கு. இருந்த போதும் அதோட சம்பந்தப்படலை. அதே மாதிரியே விஷயமானது அதோட சேர்ந்திருக்கு, ஞானத்தோட சேர்ந்திருக்கு. ஆனா அங்க சேர்ந்திருந்த போதிலும் அதை உண்டு பண்ணக்கூடியதான செயல்ல இந்த விஷயத்துக்கு சம்பந்தம் இல்லை. அதான் விஷயோபலட்சணம். அதே சமயத்துல அந்த சமயத்துல அங்க இருக்கணும்னு நிர்பந்தமும் இல்லை. உபலட்சணம்னு சொன்னா காக்கா பறந்து போன பிறகுதானே இதுதான் இன்னாருடைய வீடுன்னு அறிந்தான். அதனால அப்படிப்பட்டதான ஞானம் இருக்கட்டுமே. அப்படின்னா விஷயத்துக்கு சுகதுக்காதி ஞான ஜனகத்துவத்துல பங்கு இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் அவனுடைய அபிப்பிராயம். ஏன்னா விஷயமானது பாதித்தமா இருக்கு. அபாஜ்ஞானம் அவன் போட்டிருந்தான் ஹேதுல, அதற்காக அவன் பண்றான். அதனால விஷய விசேஷ உபலட்சிதை செய்வ ஞானத்தை சுகஜனகத்துவம் அஸ்து தக்குதோ விஷயத்திய ஜனகத்துவமும். அப்படி இருக்குமே, ஏனால் விஷயத்துக்கு ஜனகத்துவம் இல்லையே. இது சேத்தனா ஸ்வரூபாணாம் அனனுகததையா ஞானத்வாதேஷ்ட அதிப்பிரசக்ததையா அனுகத அனதிப்பிரசக்த உபலட்சதாவச்சேதகா பாவாது உபலட்சணத்துவ அசம்பவா. இதுன்னு சொல்றார். நீங்க சொல்றது நன்னாத்தான் இருக்கு, உபலட்சணமா இருக்கலாமே என்று. ஆனா உபலட்சணமாக இருக்குமேயானால் நீங்க சொன்னபடி வரலாம். ஆனா இது உபலட்சணமாக இருக்க முடியாது. ஏன்னா ஸ்வரூபானாம் அனனுகததையா. இப்ப காக்கோபலட்சிதம் தேவதத்த கிரகம்னு சொன்னா, காக்கா உட்கார்ந்த வீடு தான் தேவதனுடைய வீடுன்னு நம்ம சொல்றோம். இவர் என்ன பண்ணார், மறுபடியும் அங்கிருந்து திரும்பி வந்திருக்காரு ரோடு கேண்டல். எந்த வீட்டை பார்த்தாரோ இந்த வீடு தானா ஐடியா பார்த்தா, காக்கா உட்கார்ந்து பறந்து போற சமயத்துல அதனுடைய காலில் இருந்து வெளியில வந்ததோ இல்லையா, அந்த 4 கூரையானது கொஞ்சம் பிச்சுன்னு மேல நிக்கிறது. இதுதான் சார் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த காக்காவானது பறக்கும் பொழுது அந்த கூரையை பிச்சுன்னு அந்த பிச்சு மேல வந்திருக்கக்கூடியதான கூரையை பற்றி ஐடென்டிஃபை பண்ணிட்டார். இதுதான் உத்ருணத்துவம்னு சொல்றது. அது போல ஒரு பதார்த்தம் ஏதாவது இங்க இருக்கும். ஞானம் விஷயத்தோடு ஒரு காலத்துல இந்த ஞானத்தோட விஷயம் இருந்தது சார். இப்பொழுது விஷயம் இல்லாத போனாலும் அந்த விஷயமானது இருக்கு என்பதற்கு ஏதாவது அடையாளம் இருக்கோ? இல்லை. அதனால ஸ்வரூபானாம் அனனுகதத்வா இன்னது என்று சொல்ல முடியல. ஞானத்வாதேஷ்ட ஞானத்துவம் குணத்துவம் அப்படின்னு ஞானத்துல எப்பொழுதுமே தர்மங்கள் இருக்க, அது உபலட்சணமாக இருக்க முடியுமோ? இல்லை. ஏன்? அனுகத அனதிப்பிரசக்த உபலட்சிதாவச்சேதகா பாவா.
அது எப்பொழுதும் இதை விட ஜாஸ்தியாகவோ கம்மியாகவோ இருக்கக்கூடாது. எங்கெங்க ஞானம் இருக்கோ அங்கெங்க ஞானத்துவம், எங்கெங்க ஞானம் இருக்கோ அங்கெங்க குணத்துவம், இப்படின்னு ஒரு நிர்பந்தமா ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அப்புறம் வச்சுக்கலாம். ஆனா அப்படி ஒண்ணும் இல்லை. அதனால உபலட்சிதாவச்சேத தத்துவம் வராது. நான் விசேஷணத்துவம் அசம்பவி. விசேஷணத்துவம் மட்டும் எப்படி வரும்? ஞானம் அதோட ஒட்டி கொண்டு இருந்தா தானே அப்படின்னா, விசேஷணம்னா என்னது? கருப்பான குடத்தை கொண்டு வா அப்படின்னு சொன்னா யாரா இருந்தாலும் கருப்பை அகற்று வச்சுட்டு வெறும் குடத்தை கொண்டு வர முடியாது. அது அதோட சம்பந்தப்பட்டிருக்க அவ்வளவுதான். உங்களால அந்த கருப்புங்கிற தன்மையை தூக்கி அங்கே வச்சுட்டு தனியா கொண்டு வர முடியுமா? அதே போல ஞானம், அந்த ஞானத்தோட விஷயமானது எப்பொழுதுமே இருக்கு. அந்த விஷயத்தை வச்சுட்டு வெறும் ஞானத்தை பார்க்கவே முடியாது மனுஷனால. ஏன்னா ஞானம் சவிஷேகமான ஒரு பதார்த்தம். அறிந்தேன் என்று சொன்ன பிறகு எதை அறிந்தேன் அப்படின்னு நான் கேட்டேனே, அது தெரியல சார் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. இந்த உலகத்துல இந்த ஒரு பதார்த்தம் தான் சவிஷேகமான பொருள். சவிஷேகம்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் நீங்க சொல்லித்தான் ஆகணும். தூங்கினேன்னா எதை தூங்கினேன் கேட்கறது உண்டோ? வேற ஏதாவது சொன்னா எதைங்கிற கேள்விக்கு உண்டோ? ஆனா விவகாரம் என்னன்னா, அறிந்தேன்னு சொன்னா மட்டும் யாரா இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, எதை என்ற கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். எதைன்னா தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இந்த ஞானத்தில் இருக்கக்கூடியதான இந்த விஷயத்தா எனக்கூடியதான தர்மம் தான் ஆசையிலையும் வருது. ஆசைப்பட்டேன்னா எதை சொல்லி ஆகணும். இதை செய்தேன் அப்படின்னு சொன்னா எதை அப்படின்னு சொல்லி ஆகணும். இது இச்சா கிரியா இவைகள்ல ஞானத்தில் இருக்கக்கூடியதான விஷயத்தை நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். அதனால ஞானம் இச்சா கிரியா. ஜானாதி இச்சதி யததே, இதுதான் ஆர்டர். ஒரு மனிதன் அறிகிறான், அறிந்த பிறகு அதை ஆசைப்படுகிறான், ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய முயல்கிறான். இந்த மூணு சவிஷேகமான பதார்த்தம். அதுல முக்கியமான சவிஷேக பதார்த்தம் ஞானம் தான். சோ அந்த விசேஷணத்தை நம்ம சொல்லுவோமே அப்படின்னு சொன்னா, அநாகத ஞானஜன்ய ஏதற்கால அவித்தியமானஸ்ய விஷயத்திய பூர்வபாவிஸ்வரூப ஜனகத்வ அசம்பவாத். அப்பா இப்ப அநாகத ஞானம் இருக்கு. அநாகத ஞானம்னு சொன்னா நாளைக்கு வர வேண்டியதான ஒரு ஞானம். நமக்கு ஏதோ ஒரு ஞானம் வரப்போறது நாளைக்கு. அந்த ஞானத்தினுடைய விஷயம் இப்ப இருக்கா? பொருள் இருந்தா தானே ஞானம் வரும். இப்ப பொருளும் இல்லை, ஆனா ஞானம் நாளைக்கு வரப்போறது. அப்படிப்பட்டதான அந்த ஞானத்தினால ஏற்பட்டதான ஏதற்கால அவித்தியமானஸ்ய விஷயத்திய, இந்த காலத்துல இல்லாதான விஷயம், அதுக்கு பூர்வபாவிஸ்வரூப ஜனகத்வ அசம்பவாத். அது ஒரு பொருளை உண்டு பண்ணாது, சுகத்தையும் துக்கத்தையும் உண்டு பண்ணாது. நாளைக்கு வரக்கூடியதான ஞானம் இன்னைக்கு அந்த பொருள் இல்லாததுனால அது சுகதுக்கத்தை உண்டு பண்ணப்படாது. அதான சாதாரணம். ஏன்னா நம்ம உண்டு பண்றதுன்னு ஒரு காரணம்னு சொன்னதுமே அந்த காரணத்துக்கு ஒரு லட்சணம் சொல்லியிருக்கோம். என்னது? காரிய நியத பூர்வவருத்தித்துவம் காரணத்துவம். குடத்துக்கு காரணம் மண்ணுன்னா குடத்துக்கு முன்னால மண் இருக்கணும். தயிருக்கு காரணம் பாலுன்னு சொன்னா தயிருக்கு முன்னால பால் இருக்கும். ஸோ எது காரணம்னு சொல்றோமோ அந்த காரணமாக தான் எதை உண்டு பண்ணுகிறதோ அதை விட முன்னால இருக்கணும். நீங்க இன்னைக்கு விஷயம் இல்லை சார், நாளைக்கு தான் அந்த ஞானம் வரப்போறது, விஷயம் இல்லாத இன்னைக்கு அந்த விஷயம் இல்லை, அது உண்டு பண்றது காரணத்துமே வராதேப்பா. காரணம்னா என்ன அர்த்தம்? தான் எதை உண்டு பண்ணுகிறதோ அதுக்கு முன்னால இருக்குன்னு அர்த்தம். இந்த விஷயமே முன்னால இல்லையே இருக்குன்னா அதை எப்படி உண்டு பண்ணும்? அதனால விசேஷத்துவம் வராது. அதான் அநாகத ஞான ஜன்ய, நாளைக்கு வரக்கூடியதான ஞானத்தினால உண்டான ஏதற்கால அவித்தியமானஸ்ய விஷயத்திய, இந்த சமயத்தில் இல்லாதான விஷயத்துக்கு பூர்வபாவிஸ்வரூப ஜனகத்வ அசம்பவா. பூர்வபாவி காரியத்துக்கு முன்னால தான் இருக்கேன் எனக்கூடியதான லட்சணம் வராது. இப்படின்னு சொன்னால் அதுக்கு மேல அவர் சொல்ற பதில், ஸ்வவியாபாரஜன்யே வியாபாரிண அசதா ஜனகத்வது ஸ்வஞானஜன்யேபி அசதோ ஜனகத்வ சம்பவா. யாகம் பண்ற, யாகம் பண்ணின பிறகு யாகமானது ஒரு 10 நாள் ஆனா ஆயிடுது. எவ்வளவு பெரிய சத்திர யாகமாக இருந்தாலும் 10 நாள் 12 நாள் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யாகம் ஆயிடுது. சாதாரண யாகங்கள்லாம் 2-3 நாள்ல ஆயிடும். இந்த யாகம் ஆன பிறகு சொர்க்கம் எப்ப சார் வருது? மரணானந்தரம் வருது. மரணம் பிறகு வரக்கூடியதான பலத்துக்கு, சொர்க்கரூப பலத்துக்கு
இந்த யாகம் இப்ப இருக்கிற யாகம் காரணம்ங்கிறது. இந்த யாகம்னா அந்த 3 நாள் ஆகி முடிச்சதுமே ஆயிடுச்சு. ஏன்னா ஹோமமோ யாகமோ சொன்னா அதுல நெருப்பு கூட அணைஞ்சு போயிடுது. வந்த ரித்துக்கெல்லாம் தட்சிணை கொடுத்துன்னு அவ வாசல் போயிட்டா. எங்க ஞானமே இல்லை, அந்த யாகம் இல்லை. யாகம் இல்லாத போனாலும் தான் இல்லாமலேயே ஒரு பொருளை உண்டு பண்றது, இது ஸ்வர்க்கத்தை உண்டு பண்றது. எப்பொழுது ஸ்வர்க்கத்தை உண்டு பண்ணுகிறதோ அப்பொழுது யாகம் இல்லை. இப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் வந்துட்டு இல்லாததான அசத் பதார்த்தமே யாகத்தை உண்டு பண்ண ஸ்வர்க்கத்தை உண்டு பண்றது என்ன சார்? இப்படி சொல்லாதீங்க. அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் நாம, இந்த யாகமானது தான் அழியும் பொழுது ஒரு புண்ணியத்தை உண்டு பண்ணி யாரு பண்ணினாலும் அவருடைய மனசுல ஒட்டிட்டு இருக்கு. இப்ப புண்ணியம் எங்க இருக்க, எந்த மனுஷன் இந்த தியாகத்தை பண்ணினாரோ அவருடைய இதயத்துல இந்த புண்ணியமானது உண்டாரு. அதுக்கு அதிருஷ்டம்னு பேர், யாகஜன்யமான அதிருஷ்டம். அந்த அதிருஷ்டம் எங்க இருக்கு, இவர்கிட்டயே இருக்கு. எப்பொழுது இவர் மரணத்தை அடைகிறாரோ அப்பொழுது அவருக்கு ஸ்வர்க்கத்தை அந்த அது கொடுக்கிறது. ஆனா நம்ம யாரு காரணம்னு சொல்லியிருக்கோம், ஸ்வர்க்கத்துக்கு எது காரணம்? யாகம். அதிருஷ்டம் காரணம்னு சொல்றதில்ல, அதிருஷ்டம் வழியாக யாகம் ஸ்வர்க்கத்தை கொடுக்கிறது. அதான் ஸ்வம் வியாபார ஜன்யே, ஸ்வம் யாகம், அந்த யாகத்தினுடைய வியாபாரமான அதிருஷ்டம், அதனால உண்டானதான வியாபாரினா யஜ்ஞத்துக்கு, இது யாகத்துக்கு, அசதா தான் இல்லாத போனாலும் ஜனகத்துவது எப்படி ஸ்வர்க்கத்தை உண்டு பண்ணுகிறதோ அது மாதிரி ஸ்வவியாபார ஜன்யே, யாகத்தினால உண்டான அதிருஷ்டத்தினால ஏற்பட்டதான வியாபாரினா யாகத்துக்கு, அசதா தான் இல்லாத போனாலும் ஜனகத்துவது ஸ்வர்க்கத்தை உண்டு பண்ற மாதிரி ஸ்வஜான ஜன்யேபி, தன்னுடைய ஞானத்தினால உண்டானதான அசத்தா ஜனகத்துவ சம்பவா, அந்த அசத்தான பதார்த்தம் இப்பொழுது இல்லாதான பதார்த்தம் அது உண்டாகட்டமே, அதுவும் சுகதுக்கத்தை உண்டு பண்ணிட்டமே. அதீத அநாகதாவஸ்திய அசத்வ தர்மாசிரயத்வேனைவ அவ்விபகமாத். ஏன்னா நீங்களே நிறைய தர்சனக்காரால் இப்படி ஒத்துருக்கா, எது எது இல்லையோ அது, எது வரப்போகிறதோ அந்த பதார்த்தத்துக்கும் ஒரு தர்மாசிரயத்தும் தத்வாசத்துவ தர்மாசிரயத்தும் ஒத்துக்கொண்டிருக்கும். சாதாரணமாக நம்ம நியாய சாஸ்திரத்துல கொஞ்சம் தெரிஞ்சாலே போதும். இப்ப குடம் இருக்கு, அந்த குடம் உண்டாக போறது, கொயவன் அதை பண்ணிட்டே இருக்கான். இப்பொழுது குடம் இருக்கோ? குடம் இல்லை. குடம் இல்லைன்னு, குடம் இல்லைன்னு அர்த்தமா உண்டாக போறதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பண்ணிட்டே இருக்கான், இப்பொழுது குடம் இல்லை, ஆனா என்ன ஆக போறது, குடமானது உண்டாக போறது. அப்ப இப்பொழுது இல்லைன்னு சொல்றல, இப்பொழுது இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம், கடப்பிராக பாவம் இருக்கு. இப்பொழுது குடம் உண்டாக போகிறது, கடப்பிராக பாவம் இருக்கு. அந்த கடப்பிராக பாவத்துக்கு ஆசிரியம் எது காரணம்? கடப்பிராக பாவத்துக்கு ஆசிரியம் எது? குடம் தான். என்னது, எதனுடைய பிராக பாவம்? குடத்தினுடைய பிராக பாவம். சோ குடத்தினுடைய பிராகபாவத்துக்கு கட்டம் ஆசிரியம். ஆனா அந்த கட்டம் இன்னும் இல்லை, கட்டம் இல்லை, எது இனிமேல் உண்டாக போறது. ஆனா அதுக்கு பிராகபாவம்னு சொல்றது எந்த பிராகபாவம்? ஜடப்பிராகபாவம். சோ தான் ஜடப்பிராகபாவத்துக்கு ஆசிரியமாக வரப்போடக்கூடியதான குடமானது காரணமாக இருக்கு. அதே போலயே இந்த ரிவர்ஸ்ல பாருங்க, குடம் வச்சுன்றது கீழே விழுந்து குடம் உடஞ்சு போயிடுது. இப்ப கட்டம் பஸ்தாரணம், கட்டம் போயிடுது, உடஞ்சு போயிடுதுன்னு. இந்த உடஞ்சு போயிடுதுன்னு ஒரு துவம்சம் இருக்கு, இது எதை பிடிச்சுன்னு நிற்கிறது? குடத்தை தான் சொல்லணும். ஏன்னா எதுன்னா குடத்தினுடைய துவம்சம். இந்த துவம்சங்கிற பதார்த்தத்துக்கு ஆசிரியமாகவும் குடம் தான் இருக்கு. ஆனா அந்த குடம் இப்ப இல்லை, குடம் உடஞ்சு போயிடுது. சோ தான் இல்லாததான பிராகபாவத்துக்கும் இல்லாத வரக்கூடியதான குடம் ஆசிரியமா இருக்கு. அதே போலயே தான் போனதான குடம் போனதான அந்த துவம்சத்துக்கு ஆசிரியமாக கடமை இருக்கு. பார்த்துதோ, தான் இல்லாத போனாலும் பொருள் இல்லாத போனாலும் சில தர்மங்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கோ இல்லையோ, இப்படியே ஒத்துக்கணும். ஏன் சார் இது அப்படின்னா, இதுதான் ஆச்சாரியா அபாவத்துக்கு விசேஷனம் போடக்கூடாதுன்னு தைத்தரிய பாஷ்யத்துல கண்டனம் பண்ணியிருக்காரு. நான் அதுவே அபாவம்னு அதுக்கு அட்ஜெக்டிவ் என்னன்னு, அது இல்லாத பொருள், இல்லாத பொருளுக்கு அட்ஜெக்டிவ் போடுறல, ப்ரையர் ஆக்ஷன், பாஸ்டீரியர் ஆக்ஷன், இது என்ன சார்?
அதான் ஆக்சன் சாட்சி, அதுக்கு விசேஷனம் போடுறேன்னு கண்டனம் பண்ணிட்டார். ஆனா இது எல்லோரும் ஒத்துண்டு இருக்கா. அதான் சொல்றார், அந்நியதா துவம்ச பிராகபாவ பிரதியோகித்வவத், துவம்சா பிரதியோகி பிராகபாவ பிரதியோகி இவைகளுக்கு அப்பொருள் இல்லாத போனாலும் அது ஆசிரியமாக இருக்கிற மாதிரி ஞான விஷயத்வாதீனாம் அனாசிரியத்வாபத்தே, அதே போல ஞான விஷயத்துக்கும் ஆசிரியம் இல்லாமல் போயிடும். அதனால ஆசிரியம் இல்லாமல் ஞான விஷயத்தும் இருக்கக்கூடாது. பிரமாண பலாத் காரணத்துவ அபிபதமஸ்ய அத்ராபி துல்லியத்துவ, அது சரி, எங்க மேல பாயாதியும் நாங்கெல்லாம் வேதம்னு ஒரு பிரமாணம் சொல்லியிருக்க, சொர்க்க காமோ இதேதா அப்படின்னு வேத வாக்கியம் மறைகள் உரைத்திருப்பதனால் நாங்கள் ஒத்துருக்கோம். யாகம் சொர்க்கத்துக்கு காரணம் நானா சொன்னேன், லோகத்துல குடத்துக்கு மண்ணு காரணம் அப்படின்னா, இது லோகத்துல ஜனங்கள் எங்கெங்க மண் இருக்கோ அங்கெங்க குடம் இருக்கு, மண் இல்லைன்னா குடம் இல்லை அப்படின்னு பார்த்து பார்த்து பல முறைகள் பார்த்து பார்த்து இதுக்கு அதுக்கு காரணம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பாலும் தயிருக்கு காரணம்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் பாலை துவக்க வச்சு வச்சோம்னா தயிர் உண்டாகுது, பால் இல்லாததுன்னா தயிர் இல்லை. இப்படி அன்வயம் வியதிரேகத்தினால இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இது மாதிரி உங்களால பார்க்க முடியுமா? யாரார் ஸ்வர்க்கம் பண்ணினாரோ யாகம் பண்ணினாலோ அவளுக்கு ஸ்வர்க்கம் கிடைச்சிருக்கு. ஸ்வர்க்கத்துல வந்த தீட்சிதர், நான் யாகம் பண்ணியிருக்கேன் சார், ஸ்வர்க்கம் பண்ணிட்டேன், என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கேன் சொல்றாடோ. இப்ப நான் செல்லிபூருக்கு போயிட்டு வந்து நான் செல்லிபூருக்கு போயிட்டு வந்தேன்னு ஜம்மன் சொல்ல பாருங்க, என்ன கண்டேன், ஒரு காக்காவும் இல்லைன்னா. காக்கா இல்லைங்கிறது பாக்குறதுக்கு சிங்கப்பூர் போனோமான்னு அவ்வளவு அழகா இருக்குது, என்னமா இருக்கு, ரோடெல்லாம் நீட்டா இருக்கு, எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குன்னா. ஆனா அவனே சொன்ன ஒரு 1/2 மணி நேரம் ஆகட்டும், ஸ்திரீகள் தனியா போக முடியாது சார் அந்த ஊர்ல இருக்கிறான், தனியா ராத்திரி 8 மணிக்கு எல்லாம் போக முடியாதுன்னு. எங்க ஊரு தேவையில்லைன்ட்ட, ஏதோ அங்கே இங்கே அசம்பாவிதம் நடந்தாலும் அவ பாட்டுக்கு போறா வராது, அவ்வளவு நாகரிகமா இருக்கிறது. என்ன இதுல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அங்கே போனோம் அது வசதி. அதே போல நாங்க சொர்க்கத்துக்கு போனோம் அப்படின்னு யாராவது சொல்றாடோ, யாகம் பண்ணின சொர்க்கம் கிடைச்சது என்றோ, சொர்க்கம் கிடைச்சபடி திரும்பி வந்தபோது நாங்க சொர்க்கத்தை அனுபவிச்சேன்னா யாராவது சொல்றாடோ. எப்படி சார் காரிய காரண பாவத்தை யாகம் பண்ணினா சொர்க்கம் வருதுன்னு எப்படி தீர்மானம் பண்ண வேண்டிங்க? லோகத்துல தீர்மானம் பண்ண முடியாது. அப்ப அதற்கு ஒரே ஒரு வழி நீங்க தீர்மானம் பண்ணக்கூடியது என்ன, வேதம்ங்கிறது. எனக்கு பிரமாணம் இருக்கு, யாகமானது சொர்க்கத்துக்கு காரணம்ங்கிறதுக்கு பிரமாணம் இருக்கு. உங்களுக்கு விஷயமானது பொருளுக்கு சுகதுக்கத்தை உண்டு பண்றதுக்கு பிரமாணம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அனுமானம் தான் பிரமாணம். அவ்வளவுதான் சொல்றோம். அதனால பிரமாண பல காரணத்துவ அபிபதமஸ்ய அத்ராபி துல்லியத்வாத். அதோட மட்டும் இல்ல, ஸ்வரூப அபாக்கியஸ்ய விஷய அபாக்கியத்துவ தர்சனேன விஷயபாதே ஸ்வரூபபாதஸ்ய ஆவசியகதையா. எது ஸ்வரூபத்தோட பாதிக்கப்படலையோ அது அந்த விஷயத்தோட அதனுடைய விஷயமும் பாதிக்கப்படலைன்னு லோகத்துல பார்த்திருக்கோம். அதே மாதிரி விஷயபாதே, இப்ப ஸ்வப்னத்துல விஷயங்கள்லாம் பாதிக்கப்படுகிறது. ஸ்வப்னத்துல விஷயங்கள்னு சொன்னா ஸ்வப்னத்துல தாங்கள் பார்த்ததான பதார்த்தங்கள், யானை ஒட்டகை ஏதோ ஸ்வப்னத்துல பாக்குறது. முழிச்சுட்டு பிறகு ஏதாவது ஒரு பொருள் அங்க இருக்கோ? இல்ல. இப்ப பாருங்க, ஸ்வரூபம் பாதிக்கப்படலைன்னா விஷயம் பாதிக்கப்படலை. இந்த ஸ்வரூபம் இருக்கு, இந்த பிரம்மஜானம் வர பர்யந்தம் பாதிக்கப்படலை, மைக்காத்தான் இருக்குன்னு சொன்னா ஞானம் பாதிக்கப்பட, அதனுடைய ஸ்வரூபம் பாதிக்கப்படல, விஷயம் பாதிக்கப்படலை. ஆனா எங்க விஷயம் பாதிக்கப்பட்டிருக்கோ அங்க ஞானமும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லணும். சொப்னத்துல என்ன ஆச்சுன்னா விஷயங்கள் பாதிக்கப்படுகிறது. சொப்னத்துல நாங்க என்னென்ன பார்த்தோமோ அந்த பொருள்கள் எதுவும் ஜாகிரதாத்துல இல்லை. அப்ப அந்த ஞானமும் எப்படிப்பட்ட ஞானம் சார்? அது உண்மையும் ஒதுக்கூடாது. விவகாரம் என்ன, அந்த ஞானமும் பாதிக்கப்பட்டது. விஷயபாதே ஸ்வரூபபாதஸ்ய ஆவசியகதையா. விஷயம் பாதிக்கப்படுமேயானால், அதுல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அழிந்து போகுமேயானால், முழித்து கொண்டதுமே ஸ்வப்னத்துல பார்க்கப்பட்டதான பொருள்கள் அழியுமேயானால், அப்பொழுது ஸ்வரூபபாதஸ்ய அந்த ஞானஸ்வரூபமும் அழிஞ்சு போனது என்று ஒத்துக்கொள்ளணும். ஸ்வப்னாதி ஞானம் ஆகையால் ஸ்வப்னாதி ஞானம் ததேவா, ஸ்வப்னாதி ஞானமும் நெஜந்தான் இது அவக்கும் அசக்கியத்வாது அப்படி சொல்றது தப்பு. இப்ப இது ஒரு பெரிய விஷயம் நீ தெரிஞ்சிருக்கோம். அப்ப என்ன, ஸ்வப்னத்துல ஏற்பட்டதான ஞானமும் அசத்துதான். ஞானமும் அசத்துன்னா நம்ம பார்க்கணும், எந்த பொருளானது பிராச்சீன
பிராதிபாசிகமா அந்த பொருள்ல ஏற்பட்ட ஞானமும் பிராதிபாசிகம் தான். சுத்தியில ரஜத்தை பாக்குறேன், ரஜதத்தை எப்படி பார்த்தேன்னு இது பெரிய சீரீஸ் ஆஃப் எரர்னு பேரு. அது ஆத்மக்ஷாதி ரதக்ஷாதி அக்ஷாதி க்ஷாதிரன்யதா ததா அனிர்வச்சனீய க்ஷாதி இத்யேதத் க்ஷாதி பஞ்சகம்னு சொல்றோம். நீங்க கிழிஞ்சதான் பார்த்தேன் அல்லது கயரத்தான் பார்த்தேன். கயரை பார்த்தா உங்களுக்கு பாம்பு பிடிச்சிருந்தது, பாம்பு தான் அங்க இல்லையே. இல்லாத பாம்பு எப்படி சார் உங்களுக்கு தெரிஞ்சது? இல்ல நான் பாம்பை பார்த்தேங்கிறான். எப்பொழுது இவன் பார்த்தானோ அப்பொழுது அங்கே பாம்பு இருக்கணும். பாம்பு இல்லாம பார்க்க முடியாது. எப்படி சார் பார்த்த? அதுவா நீங்க கயரை பார்க்கணும்னு கண்ணை திறந்து, கயரை பார்க்கணும் இல்ல, ஒரு பொருள் ஏதோ இருக்கு அந்த பொருளை பார்க்கணும்னு கண்ணை திறந்து, கண்ணை திறந்ததுமே உங்க மனசு என்ன ஆயிடுத்து, கண் வழியாக அந்த அந்த பொருள் இருக்கிற இடத்துக்கு செல்லுது. இந்த மனசு அந்த பொருள் வழிக்கு நீளமா போச்சோ இல்லையா, அதுக்கு என்ன பேரு? விருத்தின்னு பேரு. இந்த மனசனுடைய விருத்தியானது நீளமா இங்க போச்சு. அங்க குளத்துல இருந்து கால்வாய் வழியாக அந்த வயல் வரைக்கும் தீர்த்தம் வரா போல மனசானது குளம் இருக்கிற இடம் கண் வழியாக கால்வாய் மாதிரி அங்கே அது வரைக்கும் போய் அந்த பொருளை வயல்ல முழுக்க வியாபிச்சா போல அந்த பொருளை முழுக்க வியாபிச்சிருக்கு உங்க மனசு. இது ஒரு அம்சம். இது வியாபித்த பிறகு அங்க என்னாச்சுன்னா அந்த கயருக்கு கீழே பிரம்மம் இருக்கு. அந்த கயரை இதுவரைக்கும் அஞ்ஞானம் மறைச்சிருந்தது. ஏன்னா நீங்க பார்க்கிற பரியந்தம் அங்கே கயர் இருந்த போதிலும் கயர் தெரியல, பார்த்த பிறகு கயர் தெரிஞ்சது. முன்னால இருந்த பொருள் தெரியலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது கவரா இருக்குன்னு அர்த்தம். ஒரு பொருள் இருக்கு சார் எனக்கு கண்ணுக்கு தெரியல, அதுக்கு மேல அது மூடப்பட்டிருக்கு, அப்படிதானே அர்த்தம். அப்ப கயரும் இருந்தது, நான் பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது, பார்க்கறதுக்கு முன்னால தெரியலன்னா அந்த கயருக்கு மேல ஒரு ஆவரணம் இருந்ததுன்னு அர்த்தம். இந்த விருத்தியானது அங்கே போனதுமே ஆவரணத்தை அகற்றுறது. அந்த ஆவரணம் அகன்றதுமே உங்களுக்கு அதனுடைய பொருளானது நமக்கு அறிவு வருது. இது ஜெனரலா நடக்கிற இடம். ஆனா இந்த இடத்துல என்னாச்சுன்னா இந்த மனசு அங்க போயிருக்கோ இல்லையா, அங்க இருக்கிற அஜ்ஞானம் என்ன பண்ணிட்டு இந்த மனசனுடைய விருத்தி அப்படியே போய் பார்த்தது. இந்த மனசுல பாம்பை கண்டா பயம் இருக்குன்னு தெரிஞ்சது. இந்த மனசுல பழைய சம்ஸ்காரம் இருக்கு. முன்னாலேயே ஒரு நாளுக்கு பாம்பு பார்த்திருக்க, பாம்பை கண்டு பயந்து இருக்க. அந்த பாம்பின் பயம் அந்த மனசுல இருக்கிறது அந்த அஜ்ஞானம் பார்த்து. அப்புறம் என்ன ஆச்சு, எப்ப இவன் இடத்துல ஒரு தோஷம் இருக்கோ அப்ப இது அஜ்ஞானத்தை போக்க முடியாது. எப்பொழுதுமே சுத்தமா இருக்கிறவனால தான் எல்லாத்தையும் பண்ண முடியும். தன்னிட்டே ஒரு தோஷம் இருக்குமே ஆனால் அவன் இன்னொன்னு ஜெயிக்க முடியாது. விவகாரம் என்னாச்சு, இந்த அஜ்ஞானமானது தான் பாம்பாகவும் பாம்பின் அறிவாகவும் அறிந்து ரஜதாக்காரேன ரஜத ஞானாபாசாக்காரேன பரிணமது. பரிபாட்டையே நல்லா வைக்கணும். அது என்னச்சு, ரஜதாக்காரேன ரஜதமாகவும் ரஜத ஞானாபாசாக்காரேன ரஜத ஞானத்தினுடைய ஞானம் மாதிரி போலி ஞானமாகவும் மாறி. அதே மாதிரி இங்க என்ன, ரஜத ஞானாபாசம் சொப்னமும் அத்தியாசம் தான். அத்தியஸ்தமான பதார்த்தங்கள்ல எல்லாமே எந்த ஒரு அறிவு தோணுகிறதோ அதுவும் பாதிதமான அறிவு தான். அதான் சொல்றார், ஸ்வரூபபாதஸ்ய அவசியகதையா ஸ்வப்னாதி ஞானம் சதேவா இத்தியஸ்ய வக்தும் அசக்கியத்வாத். ஸ்வப்னாதி ஞானம் பத்து தான் சார், ஜாகிரத கால ஆனந்தத்தை இருக்குன்னு சொல்லிட அது தப்பு. அநாதித்வஸ்ய விஷமவியாப்தஸ்ய உபாதித்வாச்ச. அதோட பாருங்க, விமதம் பரமார்த்தபத் சப்பிரகாரக அபாத்திய அர்த்த கிரியாகாரித்வாத் பிரம்மவத். இதுதான் இப்பொழுது நம்மளுடைய அனுமானம். இப்பொழுது நாலாவது அனுமானம் என்ன, விமதம் பரமார்த்தபத்து காமம். இது இந்த ஹேத்து என்ன, சப்பிரகாரக அபாத்திய அர்த்த கிரியாகாரித்வாத். ஸ்வப்பிரகாரக ஞானத்தினால் பாதிக்கப்படாமலும் உபயோகப்படுகின்றதாகவும் இருக்கு அப்படி. இப்ப இந்த அனுமானத்துல அனாதித்துவம்ங்கிறது உபாதி அப்படின்ட்டு. இந்த அனாதித்துவம் இப்படி இருக்கு, விஷம வியாப்தமாக இருக்கு. அப்படிப்பட்டதான அந்த அனாதித்துவம் அது உபாதி. ஏன்னா எங்கெங்க அனாதித்துவம் அங்கெங்கெல்லாம் பரமார்த்த தத்துவம் பாருங்க. அப்படிங்கிற வியாப்தி அவித்யாதி 6 பதார்த்தங்கள்ல இல்லாததுனால இது விஷம வியாப்தின்னு சொன்னேன். இவ பாருங்க,
உபாதியை எப்படி வைக்கணும்? எங்கெங்க சாத்தியம் இருக்கோ அந்தந்த இடத்துல உபாதி இல்லை. இங்க சாத்தியம் என்ன? பரமார்த்த சத்து. எத்திர எத்திர பரமார்த்த தத்துவம் தத்திர அனாதித்வம். எங்கெங்க பரமார்த்த தத்துவம் இருக்கோ அதுதான் அனாதி சொல்லணும். பிரம்மத்துல பரமார்த்த தத்துவம் இருக்கு, அது அனாதி. சாத்திய வியாபகத்துவம் வந்தாச்சு. சாதன அவ்வியாபகத்துவம் வந்தாச்சா அப்படின்னு எங்கெங்க ஹேது இருக்கோ அங்கெங்கெல்லாம் அனாதித்துவம் இல்லைன்னு சொல்லணும். சப்பிரகாரக அர்த்தக்கிரியாக்கார அபாத்திய அர்த்தக்கிரியாக்காரத்துவம் எனக்கூடியதான ஹேதுவானது பிரபஞ்சத்துல இருக்குன்னு சொல்லு. ஆனா அந்த பிரபஞ்சத்துல அனாதித்துவம் இல்லை. விவகாரம் என்னாச்சு? உபாதி. ஒரு அனுமானத்துக்கு உபாதி தோஷம் சொன்னா இந்த அனுமானம் போயிடுதுன்னு அர்த்தம். இந்த அனுமானம் சரியில்லை. அனாதித்வஸ்ய விஷமவியாப்தஸ்ய உபாதித்வாச்ச. அப்புறம் நக அர்த்தக்கிரியாக்காரித்வம் பிரதி பரமார்த்தத்வஸ்ய பிரம்மணி பிரயோஜகத்வேன. எங்கெங்கே அர்த்தக்கிரியாக்காரித்வம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் பரமார்த்த தத்துவம் இப்படின்னு நம்ம சொல்லணும். இப்படி பிரயோஜகத்வேன அவதாரணாத்து அகாரணக காரியோத்பத்தி ரூப விபட்சபாதக தர்க்கேண ஹேதோஹோ சாத்திய வியாபகதையான்னு இருக்கு புத்தகத்துல. சாத்திய வியாபக கதையான்னு இருக்கணும். ஒரு கா ஜாஸ்தி வச்சிருக்கணும். சாத்திய வியாபக கதையா அப்படின்னு சாத்திய வியாபியதையான்னு அர்த்தம். தத் அவ்வியாபகதையா உபாதேரே சாத்திய வியாபகத்துவம் இது வாச்சியம். இப்ப எங்கெங்க பரமார்த்த தத்துவம், இது பரமார்த்த தத்துவம் இல்லாத போனால் அங்கே அர்த்தக்கிரியாக்காரியா இருக்க முடியாது. எது பரமார்த்த தத்தாக இல்லையோ அது அர்த்தக்கிரியாக்காரியாக இருக்க முடியாது. இப்படிப்பட்டதான விபட்ச பாதக தர்க்கத்தினால நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தேன்னா அர்த்தக்கிரியாக்காரிஸ்வரூபமான ஹேதுவானது சாத்திய வியாபியமாகவே ஆயிடுது. ஆகையால் இப்படி சாத்திய வியாபியமா இருக்கிறதுனால அனாதித்துவமான ஹேது அவ்வியாபகமான நியூன விருத்தியாக இருக்கு. அதனால சாத்திய வியாபியமாகத்தான் இருக்கு. அதனால உபாதியாக ஆக முடியாது. சாத்திய வியாபகத்துவம் வராதுன்னு சொன்னால் அது சொல்ல பிராதிபாசிக ரஜ்ஜு சர்பாதோ பயகம்பாதி காரியகாரித்துவ தர்சனேன. இது சிம்பிளா இருக்கு. பிராதிபாசிகமான பாம்பு இருக்கு, ரஜ்ஜு சர்ப்பம். ரஜ்ஜு சர்ப்பம்னு காயத்துல காணப்பட்டதான பாம்பு. இது எப்படிப்பட்டது? பிராதிபாசிகம். அந்த சமயத்துல தான் இருக்கு, முன்னாலேயும் பின்னாலேயும் இல்லை. பிராதிபாசிக ரஜ்ஜு சர்ப்பாதோ பயகம்பாதி காரியகாரித்துவ தர்சனேன. அந்த பாம்பை பார்த்ததுமே எனக்கு பயம் வருதா இல்லையா? உடம்பு நடுகிறதா இல்லையா? சார் பொய்யான பாம்பு சார். நீர் வேற பொய்யான பாம்புன்னு அப்பதான் தெரிஞ்சதுன்னு. இப்ப அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நிஜமான பாம்புன்னு தான் பயந்தான். சோ பிராதிபாசிகமான ரஜ்ஜு சர்ப்பத்திலையும் அது பயகம்பாதைகளை உண்டு பண்ணியிருக்கு. அதனால எது ஒரு சுகதுக்கத்தை உண்டு பண்ணுகிறதோ அது பரமார்த்த சத்தாக இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லையப்பா. பிராதிபாசிகமான பதார்த்தமும் பயகம்பத்தை உண்டு பண்ணிச்சு. அதனால சுகதுக்கத்தை எது உண்டு பண்ணுகிறதோ அது உண்மையான பொருளாகத்தான் இருக்கணும்னு எனக்குடையதான் நிர்பந்தம் இல்லை. பிராதிபாசிக ரஜ்ஜு சர்ப்பாதோ பயகம்பாதி காரியகாரித்துவ தர்சனேன பிராதிபாசிக சாதாரணஸ்ய துச்ச வியாபரத்தஸ்ய வஞ்சாபுத்திராதி துச்சமாக இல்லாதவும் பிராதிபாசிகமாகவும் இருக்கக்கூடியதான பிரதீதி கால தத்துவத்தையும் அர்த்தக்கிரியாக்காரித்துவம் பிரதி காரணத்வா. அதனால அர்த்தக்கிரியாக்கார தத்துவத்தைவ பிரயோஜகத்வேன தத்துவத்தைவ பிரயோஜகத்வா. ஆகையால் ஒரு மனுஷனுக்கு சுகதுக்கத்தை உண்டு பண்ணணும் என்று சொல்விடையானால் அது பிராதிபாசிகமா இருந்தா போதும். அது பாரமார்த்திகமா இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. அது அசத்தான பதார்த்தமா இருக்கக்கூடாது. அசத்தான பதார்த்தம் வந்தியாபத்திரம் சட்டவிஷானம் அப்படிப்பட்டதான பதார்த்தமா இருக்கக்கூடாது. அவ்வளவே தவிர அது பிராதிபாசிகமா இருந்தாலே போதும். பரமார்த்தத்து வரைக்கும் இருக்க வேண்டியதான் நிர்பந்தம் இல்லை. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? விமதம் பரமார்த்தத்து அர்த்தக்கிரியாக்காரித்துவாத்துங்கிற இது பிரயோஜனப்பட்டதுனால அது உண்மையாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற. பிரயோஜனத்தை தருவது எனக்கூடியதான பதார்த்தம் அது உண்மையாக இருக்கணும் நிர்பந்தம் இல்லை. பிராதிபாசிகமா இருந்தாலே போதும். அதான் சொல்ற பிரயோஜகத்வாத். பிராதிபாசிகஸ்ய அர்த்தக்கிரியாக்காரித்துவ அனவ்யுபகமே பிராதிபாசிகமான
பதார்த்தங்கள் எல்லாம் நமக்கு சுகதுக்கத்தை கொடுக்கிறது என்று ஒத்துக்கொள்ளவில்லையே ஆனால் சப்பிரகாரக பாத்தியா இது ஹேது விசேஷன வையர்த்தியாபத்தே. நீர் ஹேதுக்கு விசேஷம் ஸ்வப்பிரகாரக அபாத்தியான்னு ஏன் போட்டிருக்கு? சப்பிரகாரக அபாத்தியான்னு விசேஷம். சப்பிரகாரக அபாத்திய அர்த்தக்கிரியாக்காரித்துவம்னு தானே ஹேது போட்டிருக்க. சப்பிரகாரக அபாத்தியான்னு நீங்க போட்டதுக்கே என்ன அபிப்பிராயம்னா பிராதிபாசிகமா எடுக்கப்படாதுங்கிறதுக்காக தான் போட்டிருக்கு. பிராதிபாசிகமான பதார்த்தங்களுக்கும் அர்த்தக்கிரியாக்காரித்துவம் உண்டு. தூக்கத்துல ஏற்பட்ட பார்த்த பொருள்கள்னாலேயும் நமக்கு சுகமும் துக்கமும் வருகிறது. ஆகையால் அதை நீக்கணும். ஏன்னா அது பாரமார்த்திகம் இல்லையே, அதற்காகவே நீங்க போட்டு விசேஷம். நீங்க பிராதிபாசிக பதார்த்தத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே எப்படின்னு. அதனால சப்பிரகாரக பாத்தியேதி ஹேது விசேஷன வையர்த்தியாபத்தே. கஸ்மின்னபி தேசே கஸ்மின்னபி காலே கேனாபி புருஷேன அபாத்தியத்துவம் ஹி பரமார்த்த தத்துவம். சோ பரமார்த்த தத்துவம் எனக்கூடியதான பதத்துக்கு என்ன அர்த்தம்? எந்த தேசத்திலையும் எந்த காலத்திலையும் யாராலையும் அழிக்கப்படாததான பொருளுக்குத்தான் பரமார்த்த தத்துவம் இருக்கு. அது பிரம்மத்துக்குத்தான் இருக்கு, மீதி எல்லாம் இல்லை. அதனால உலகமானது அப்படிப்பட்டது என்று ஒத்துக்கொள்றதை விட உலகமானது பிரதீதி கால தத்துவம்னு ஒத்துக்கிறது ரைட். அதனால ததபேட்சைய பிரதீதி கால தத்துவத்திய லகுத்வாச்ச கிஞ்சா. இன்னொன்னு, நீங்க விமதம் பரமார்த்த தத் சொல்லிட்டு சப்பிரகாரக அபாத்தியத்வே சதி அர்த்தக்கிரியாக்காரித்வா எது மாதிரி பிரம்மவதுன்னு போட்டிருக்கு. திருஷ்டாந்தம் என்ன கொடுத்திருக்கு? பிரம்மவது. இந்த திருஷ்டாந்தம் போட்டது ரைட்டான கோதனை பண்ணி பார்ப்போம். கிஞ்ச சுத்தஸ்ய அர்த்தக்கிரியாக்காரித்வா பாவாத் சாதன வைகல்யம். பிரம்மவதுன்னு ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்திருக்கேன். இந்த பிரம்மமானது ஏதாவது உபயோகப்படுறதா சார்? சுத்த பிரம்மம் எதற்கும் உபயோகப்படல. சாதாரணமா வேற ஏதாவது மாமா வெறுமன்னு இருக்காரு பிரம்மம் மாதிரிங்கிற அப்படின்னு வீட்டுக்கு ஒரு உபயோகமும் இல்லைங்கிற அர்த்தம். விவகாரம் என்ன? ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரம்மமானது பிரம்மத்தை அறிந்தால் பிரம்ம ஜானத்தினால் உங்களுக்கு முக்தி வருது. பிரம்ம ஜானம் பிரயோஜனம். சுத்தமான பிரம்மம் நிஷ்கிரியம், நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்னு சுத்தமான பிரம்மத்துல ஒரு விதமான பலஜனகஸ்வரூப கர்மமும் இல்லை. அதனால சுத்த பிரம்மம் பிரம்மவதுன்னு போட்டிருக்கிற சுத்த பிரம்மம்னு சொன்னா நீங்க போட்ட அர்த்தக்கிரியாக்காரித்துவம் எனக்கூடியதான சாதனம்னு ஹேது அங்க இல்லை. அதான் கீச்ச சுத்தஸ்ய அர்த்தக்கிரியாக்காரித்வா பாவா சாதன வைக்கல்யம் உபஹிதஸ்ய. உபஹித ஜானம் வச்சுட்டு இருக்கோமே அப்படின்னா பட்ச நிக்ஷேபா சாத்திய விகலத்துவம். உபஹிதமான பிரம்மம் இருக்கு, அது எங்க இருக்குன்னு பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கு. ஜீவன்கள்லாம் உபஹித பிரம்மம் தானே, அந்த உபஹித பிரம்மம். அப்ப என்ன அவித்யோபஹித பிரம்மம் எல்லாமே பட்டத்துக்குள்ள பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கு. அப்ப விவகாரம் என்ன? அங்கே சாத்தியம் இல்லை. சுத்த பிரம்மம் அப்படின்னு சொன்னா அங்கே சாதனம் இல்லை. உபஹித பிரம்மம்னு சொன்னா சாத்தியம் இல்லை. ஆகையால் திருஷ்டாந்தம் சொன்னதே தப்பு. ஏகாவதா நான்காவது அனுமானமும் போயிடுது. அதற்கு பிறகு அடுத்தது விமதம் பரமார்த்த சத் ஆரோபித மித்யாத்வ தத்வா. இது அடுத்தது ஹேத்து பாருங்க. இது ஹேத்து அந்த நியாய செய்தியை போட்டதுனால ஒரு மாதிரி நமக்கு வழக்கம் இல்லாததுனால ஒரு மாதிரி இருக்கே தவிர வசதாக யோஜனை அனலைஸ் பண்ணா எல்லாம் உபனிஷத்துல சொன்ன தத்துவம் தான். ஆரோபித மித்யாத்வ தத்வா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆரோபிதத்துவம் பிராதிபாசிகத்துவம் சேத். ஆரோபிதம் எனக்கூடியதான் பதார்த்தங்கள் ரெண்டு விதமா இருக்கு லோகத்துல. எங்க இருக்கு? இப்ப கிழிஞ்சல்ல வெள்ளி ஆரோபிதமா இருக்கு, கயத்துல பாம்பு ஆரோபிதமா இருக்கு. 20 ஆரோபிதம். கடமானது பிரம்மத்துல அத்தியஸ்தமா இருக்கு. இது கடப்பட்டாது சகல பிரபஞ்சமும் அத்தியஸ்தம் தான். அதனாலதான் அந்த மித்யாங்கிறோம். ஆரோபித மித்யாத்வ தத்வாத்துன்னு சொன்னா அந்த ஆரோபிதமான மித்தியான பதார்த்தம் பிராதிபாசிகமா இருக்கலாம், வியாபகாரிகமா இருக்கா. பிராதிபாசிகமான பதார்த்தங்கள் சுத்திரஜனும் இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள். வியாபகாரிகமான பதார்த்தங்கள் கட்டப்படாத பதார்த்தம். நீ என்ன ஆரோபித வித்தியாத்வ தத்வாத்துங்கிறல இது பிராதிபாசிகமா வியாபகாரிகமா கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிங்கிறது. ஆரோபிதத்துவம் பிராதிபாசிகம் சேத் பிரபஞ்ச ஹேதோ ரசித்தி. பிரபஞ்சத்துல ஆரோபிதத்துவம் இல்லையே, ஏன்னா பிராதிபாசிகம் இல்லையே. பிரபஞ்சம் வியாபகாரிக்கம்னா பிராதிபாசிகம்னா அப்பவே போயிடணும்.
கயத்துல பாம்பை பார்த்தேன், கிட்ட போய் பார்த்ததுல இது பாம்பு இல்லைன்னு. அதே போல சுத்தியில கிழிஞ்சல்ல வெள்ளியை பார்த்தேன், கிட்ட போய் கிழிஞ்சு எடுத்து பார்த்ததுமே சார் இது வெள்ளி இல்ல, வெறும் வெள்ளி மாதிரி காணப்பட்டது அப்படி தூக்கி போட்டேன். அதே மாதிரி இப்பொழுதே பாதம் வருதா இடப்படாதீங்களுக்கு இல்லை. ஆகையால் நீங்க ஆரோபிதம் இப்படி சொல்வேன். ஆகையால் ஆரோபிதத்துவம் பிராதிபாசிகம் சேத் பிரபஞ்சே ஹேதோர சித்தி தற்சித்தேகே பரமார்த்த சித்தி உத்தரகாலீனத்வாத். என்ன பிராதிபாசிகம்னு எப்ப தெரியும்? பாரமார்த்திகம்னு ஒண்ணு தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தான் பிராதிபாசிகம். பாரமார்த்திகம் இது எப்பொழுது முக்காலத்திலையும் அபாத்தியமா இருக்கிறது பாரமார்த்திகம். பிரம்மஞானத்தினால மட்டும் பாதிக்கப்படுகிறது வியாபகாரிகம். பிரம்மஞானத்தை தவிர மற்ற பதார்த்தங்கள் சுத்தி ஞானத்தினால பாதிக்கப்படுகிறது பிராதிபாசிகம். இப்படி எப்பொழுதும் எதனாலையும் யாராலையும் பாதிக்கப்படாதான பொருள் பாரமார்த்திகம். பிரம்மஞானத்தினால மட்டும் பாதிக்கப்படக்கூடியதானது பிரபஞ்சம். ஆகையால் பிரம்மஞானம் வர பரியது இது இருக்கும். எப்பொழுது பிரம்மஞானம் வந்ததோ அப்பதான் போகும். இதுதான் வியாபகாரிக்கம். பஞ்சபூதங்கள் மற்ற பதார்த்தங்கள் இவைகள்லாம் வியாபகாரிக்கம். ஆனா இந்த நடுவுலயே போயிடுறது பார்த்தல, உண்டாயே அப்பப்ப போயிடுறது நீர் குமிழ் அது. அதுபோல விவகாரங்கள் என்ன, இந்த சித்திரகம் ரஜு சர்ப்பம் இந்த திருஷ்டாந்தங்கள் அப்பப்ப போயிடும். விவகாரம் என்னன்னா இது பிராதிபாசிகம். இது பிராதிபாசிகம் பாரமார்த்திகம் வியாபகாரிகம் இதெல்லாம் தெரிஞ்சவங்க தானே பிராதிபாசிகம் வரும். அது வந்த இது வரும். இதனால பாரமார்த்திக ப்ரூவ் பண்றேங்கிற முடியாது. வியாபகாரிகத்துவம் வியாபகாரிகம் என்று சொன்னேடையானால் சுத்தி ரூபியாகவும் எதிர்க்கார ஆரோபித வித்தியாசத்துவம் இருக்க பரமார்த்தத்துவம் இல்லை. அதனால அது முடியாது. உபயசாதாரண்யேபி அயமேவ தோஷா. உபயசாதாரண்யம் பிராதிபாசிகமாகவும் இருக்கலாம் வியாபகாரிகமாகவும் இருக்கலாம் தானே, இதே தோஷம் தான். இப்ப அஞ்சாவது ஹேத்துவும் போயிடுது. அடுத்தது என்னது? கல்பகரஹிதத்வாத் இத்யபின ஹேது. கல்பகரஹிதத்வாத்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்? விமதம் பரமார்த்தத் கல்பகரஹிதத்வாத். விமதம் இந்த உலகமானது கடபடாதி பதார்த்த பிரபஞ்சமானது பரமார்த்தத் பர்மனண்டா இருக்கு. ஏன்? கல்பகரஹிதத்வாத் இதை உண்டு பண்ணினவன் இல்லாத காரணத்தினால். கல்பகம்னா கல்பித்தம், யார் தயார் பண்ணான்? அவன் இல்லாதனால் அப்படின்னு தருவர். அதுக்கு கல்பகரஹிதத்வாத் இத்யபின ஹேதோ, அதன் காரணம் இல்லை. ஏன்? அசதிவ்ய விசாராத். எப்படி சொல்ற? அசத்தான பதார்த்தங்கள் இருக்கு. எது? வஞ்சாபுத்தம், சகவிஷானம், முயல் கொம்பு இவைகள்லாம் அதை யாராவது உண்டு பண்ணினாலோ உண்டு பண்ணவே இல்லை. அது அசத்தான பதார்த்தமே. அதுல பரமார்த்த தத்துவம் இருக்கோ? இல்லை. அது கல்பகரஹிதத்வான ஹேது இருக்கு. ஆனா எந்த ஹேத்துனால நீங்க பரமார்த்த தத்துவத்தை ப்ரூவ் பண்றதோ அது இல்லை. இப்ப விபச்சாரம் இல்லையா? எங்கெங்க கல்பகரஹிதத்துவம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் பாரமார்த்திகத்துவம் இருக்கமே. ஆனால் பிரபஞ்சத்துல கல்பகரஹிதத்துவம் இருக்கு, ஆகையா பாரமார்த்திக தத்துவம் நீங்க சொல்லலாம். நான் பாருங்க, கல்பகரஹிதத்துவங்கிற சாதனம் இருக்கு, ஹேத்து இருக்கு, அங்கெங்க பாரமார்த்திக தத்துவம் இல்லை. ஸோ எங்கெங்க கல்பகரஹிதத்துவம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் பாரமார்த்திக தத்துவம் நீக்கவங்க இந்த தப்பப்பான்ட்டு. ஹேது அசதிவ்ய விசாரா. அதோட மட்டும் இல்ல, யதாத்ருதஸ்ய அதிசேஷ்ட. பிரபஞ்சத்துல கல்பகரஹிதத்துவம் இருக்குன்னு சொல்றேன் பார்த்தா இது தப்பு. ஏன்னா எங்களுக்கு மாயாவச்சுன்ன மாயோபாதிகமான பிரம்மன் தான் உலகத்தை உண்டு பண்ணிட்டு. உலகம் யாரும் உண்டு பண்ணாம தானே வர்ற சுவாமி, கல்பகரஹிதத்துவம் இல்லைன்னு சொல்லாதீங்க, பிரம்மன் தான் உண்டு பண்ணிட்டு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி ஜன்மாத்தியசே யதா. இப்படிப்பட்டதான சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன சொல்றது? பிரபஞ்சம் இருக்கு, பிரபஞ்சத்தை பிரபஞ்சத்தை உண்டு பண்ணினவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றது. ஆகையார் கல்பகரஹிதத்துவம் தாங்கள் எது சொன்னீங்களோ அது சரியில்லை. நானும் நான் அசித்தி. அதுக்கப்புறம் அவன் சொல்றான், என்ன சார் இப்படி சொல்லாதீங்க உங்க மதத்துல, நானும் அத்வைதத்தை வாசிச்சிருக்கேன், வாசிச்சது எனக்கு இப்படி எல்லாம் தோணித்து. என்னமா தோணிச்சுன்னு? உங்க மதத்துல உலகத்தை யாரு படைச்சா? சுத்த பிரம்மம் படைச்சதுங்கிறடா. சுத்த பிரம்மம் தான் படைக்க முடியாத. சிவ சக்தியாயுக்தோ எதிபவதி சக்த பிரபவிதம். சுத்த பிரம்மமானது மாயா எனக்கூடியதான சக்தியோட சேர்ந்திருக்குமே ஆனால் உலகத்தை உண்டு பண்ணலாம். மாயா எனக்கூடியதான சக்தியில சேரலைன்னா சுத்த பிரம்மம் உலகத்தை உண்டு பண்ணாது. நகலு குசல ஸ்பந்தித்துமதி. ஆகையால் சுத்தம் ஹி சைதன்யம் ந கல்பகம்.
அத்ரஷ்டத்வாத், உங்க புத்தகத்துல அதிருஷ்டத்வாத்னு இருக்கா, அது பாருங்க. அத்ரஷ்டத்வாத் எத் தத்ரேத்யம் அக்ராக்கியம் அத்ரஷ்டா அகர்த்தா அப்படின்னு ஸ்ருதிகள் சொல்றது. அது ஒரு செயலும் பண்ணாது. சுத்த பிரம்மமானது அது எப்படி உலகத்தை உண்டு பண்ணும்? சுத்த பிரம்மம் உலகத்தை உண்டு பண்ணலன்னு உபஹிதம், உபஹிதமான பிரம்மம் உலகத்தை உண்டு பண்றதான்னு. அட உபஹிதமே கற்பிக்கப்பட்டது சார். உபஹித பிரம்மம்னு என்ன அர்த்தம்? அதுவும் கற்பிக்கப்பட்டதான பிரம்மம், மாயையில ரிஃப்ளெக்ட் ஆன பிரம்மம். அது மாயோடு கூடி இருக்குமே. ஏன்னால் மாயும் கல்பித்தம் தானே. தான் கல்பிதமாக இருந்த கொண்டு இன்னொரு பதார்த்தத்தை உண்டு பண்ணுமோ? உண்டு பண்ணாது. அதனால கல்பிதத்வாதேவா அது உண்டு பண்ணாது. அந்நியதா அனவஸ்தானாத் இது ஒண்ணு உண்டு பண்ணிட்டு அதை இன்னும் ஒண்ணு பண்ணிட்டு இப்படி ஆயிடும். ததாச்ச அதனால என்னாச்சு? இருக்கிறது ரெண்டு பிரம்மம் தான். என்னது? சுத்த பிரம்மம் ஒண்ணு, சோபாதிக பிரம்மம் ஒண்ணு. சுத்த பிரம்மம் அது ஒரு கிரியையும் இல்லாததுனால அது உலகத்தை உண்டு பண்ணியிருக்க முடியாது. சோபாதிக பிரம்மம் தானே உண்டாக்கப்பட்டது, அது எப்படி இன்னொன்று உண்டு பண்ணும்? இருக்கிறது ரெண்டு உண்டு பண்ணாதது எதுவும் உண்டு பண்ணதேன்னு அர்த்தம். யாவத் விசேஷா பாவே கல்பக சாமானியா பாவ சித்தி. இருக்கிற ரெண்டுல இதனாலையும் முடியாது அதனாலையும் முடியாது என்று சொன்னால் அப்ப விவகாரம் என்ன? அந்த பிரபஞ்சமானது எதனாலும் உண்டாக்கப்படவில்லை. இப்படி ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டான் சார். இது அப்படி சொல்லாதப்ப உனக்கு அத்வைத ரகசியம் புரியல. சுத்தஸ்யாபி அநாதி அவித்யா உபதான வசேன கல்பகத்துவ உபபத்தே. நாங்க என்ன சொல்றோம்? சுத்த பிரம்மம் தான் உலகத்தை உண்டு பண்ணிட்டு, ஆனா தான் சொந்தமா உண்டு பண்ணல. அனாதியா இருக்கக்கூடியதான அவித்யா சம்பந்தத்தினால உண்டு பண்ணிட்டு. அப்ப யார் உண்டு பண்ணிட்டு? சுத்த பிரம்மம் தான் உண்டு பண்ணிட்டு. ஜென்மாத்திய பேசாத சுத்தம் தான். ஆனா தான் சொந்தமா உண்டு பண்ணல. அவித்தியை தன்னிடத்துல வச்சுட்டு அதனுடைய உபாதியினால உண்டு பண்ணிட்டு. கல்பகத்துவம் கல்பனாம் பிரதி ஆசிரியத்துவம் விஷயத்துவம் பாசகத்துவம் வா. கல்பகத்துவம்னா கல்பனைக்கு ஆசிரியமா இருக்கோ, கல்பனைக்கு விஷயமா இருக்கோ, பாசகமா இருக்கான்னு சொல்லு. தச்ச சர்வம் கல்பனா சமசஸ்தாகத்வேன. கல்பனை எப்படி இருக்கோ தற்சமசஸ்தாகம். கல்பனையானது அவித்யினால கல்பிக்கப்பட்டது. அவித்யை எப்படியோ அப்படி. அவித்யை எப்படி இருக்கு? வியாபகாரிகமா இருக்கு. இந்த பதார்த்தங்கள் எல்லாம் வியாபகாரிகம். சுத்த பிரம்மம் பாரமார்த்திகம். அது எப்பொழுதும் அந்த மாத்தலை தரும். தச்ச கல்பனா சமுகத்தாகமேவ சுத்தஸ்ய அவ்யாகத்வாத் ததுக்தம் சங்கேப சாரீரகே. இதெல்லாம் புதுசா சொல்றேன்னு சொல்லாதுங்க, கிரந்தங்கள்லயே இருக்கு. ஆசிரியத்துவ விஷயத்துவ பாகினி நிர்விபாகசிதிரேவ கேவலா பூர்வ சித்த தமசோ ஹி பஸ்திமோ நாஸ்ரயோ பவதி நாபி கோச்சரா. ஆசிரியத்துவ விஷயத்துவ பாகினி. இந்த மாயான்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கல. இந்த மாயை எதை பிடிச்சுட்டு இருக்கு? ஒரு இடத்துலதானே இருக்கிறேன். மாயாங்கிறது சக்தியிலே வச்சுருக்கோம். கையில எழுதும் திறமை இருக்கு, கண்ணுல பார்க்கும் திறமை இருக்கு. இது மாயாங்கிறதும் ஒரு திறமை, ஒரு சக்திங்கிற. ஒரு சக்தின்னா அதை எதை பிடிச்சு ஏதோ ஒண்ணு பிடிச்சிட்டு தானே இருக்கலாம். சுத்த பிரம்மத்தை பிடிச்சிட்டு இருக்கா, இல்ல ஈஸ்வரனை பிடிச்சிட்டு இருக்கா, ஜீவனை பிடிச்சிட்டு இருக்கா? இப்படின்னு ஒரு சந்தேகத்தை கற்பித்தார் அவர். என்ன சொல்றார்? ஜீவன் ஈஸ்வரங்கிற பின்னால உலகம் உண்டான பிறகு உண்டானவர்கள். அதற்கு முன்னாலேயே இருக்கிறது தான் மாய. அந்த மாயையானது சுத்த பிரம்மத்தை தான் பிடிச்சிட்டு இருக்கணும். ஆசிரியத்துவ விஷயத்துவ பாகினி. ஆசிரியத்துவமானது எதை பிடித்து கொண்டிருக்கோ அது, எதை மறைக்கிறதோ அது சுத்த பிரம்மமா தான் இருக்கணும். நிர்விபாகசிதிரேவ கேவலா. மாயைக்கு இருப்பிடமாகவும் மாயினால் மறைக்கப்பட்டதாகவும். விஷயத்துவம்னு மறைக்கப்பட்டது. மாயைக்கு இருப்பிடம், மாயினால் மறைக்கப்பட்டதாகவும். நிர்விபாகசிதிரேவ கேவலா. இன்னும் ஈஸ்வரன் என்றும் ஜீவன் என்றும் பிரிக்கப்படாததான சுத்த சைத்தன்யமாகத்தான் இருக்கணும். ஏன்? பூர்வ சித்த தமசோகி. முன்னால இருந்ததான மாய, ஈஸ்வரன் ஜீவன் இவாளுக்கு முன்னால இருந்ததான மாய நாஸ்ரயோ பவதி நாபி கோச்சரா. அவைகளுக்கு பின்னால வந்த ஈஸ்வரனோ ஜீவனோ ஆசிரியமா ஆக மாட்டார். இதுக்கு பின்னால வந்திருக்காரு. மாய வந்த பிறகு, மாயில ரிஃப்ளெக்ட் ஆன பிறகு அவருக்கு ஈஸ்வரன் பேர். மாய தன்னுடைய காரியமான அந்த கரணத்தை உண்டு பண்ணின பிறகு அந்த அந்த கரணத்துல ரிஃப்ளெக்ட் ஆன சைத்தன்யத்துக்கு ஜீவன் பேர். சோ இந்த மாயையானது ஜீவேஸ்வராளுக்கு முன்னால் அவருக்கு இருக்கிறதுனால
பின்னால வந்ததான ஜீவனையோ ஈஸ்வரனையோ ஆசிரியத்து இருக்க முடியாது. ஆகையால் சுத்த பிரம்மன் தான் அது காட்டுறது. அதுக்கப்புறம் அஸ்துவா உபஹிதஸ்ய கல்பகத்துவம். இல்ல சில வேதாந்த ஆச்சாரியார் மாயோட கூடியதான சைத்தன்யம் தான் உலகத்துக்கு காரணம்னு சொல்லியிருக்காளேன்னு சரி, அதையும் ஒத்துக்கிறேன். நக அனவஸ்தா அவித்யாத்யாசஸ்ய அத்தியாசாந்தர அனபேட்சத்வாத். உலகத்துல அவித்யாத்தியாசம் இருக்கு பதிலா அது ஒண்ணுதான். இன்னொரு அத்தியாசத்தை எதிர்பாராத அத்தியாசம். மற்ற அத்தியாசங்கள்ல அத்தியஸ்தமான பதார்த்தத்துக்கு மேல ஒரு அத்தியாசம். அப்படி கிழிஞ்சல்ல வெளியே பார்க்கிறேன், கிழிஞ்சல் பிரம்மத்துல அத்தியஸ்தம், கிழிஞ்சல் பிரம்மத்துல அத்தியாசம், அந்த கிழிஞ்சத்துல வெளியே அத்தியாசம். ஆகையால் ஒரு அத்தியாசிக்கமான பதார்த்தத்துல இன்னொரு அத்தியாசத்தை பண்ணிருக்கேன். பொம்மை போட்டிருக்கேன் சார் கேன்வாஸ்ல, கேன்வாஸ்ல பொம்மை போட்டிருக்கேன், கேன்வாஸ்ல போட்டலாம். நீங்க கேன்வாஸ்ல பொம்மை போட்டா பொம்மை வராது. ஆக என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா, நான் அந்த கேன்வாஸுக்கு மேல கஞ்சியை பூசிருக்கான். முதல்ல கஞ்சி எடுத்து நல்லா பூசிருக்கான். பூசின பிறகு என்னாச்சு, இப்ப கேன்வாஸ் ரெடி, எதுக்கு பொம்மை போடுறது. அதான் டக்குன்னு பொம்மை போட முதலே கலர் போட மாட்டான். முதல்ல ஸ்கெட்சை போட்டு அந்த ஸ்கெட்சில் ஏதாவது ஐக்கன் இருக்குன்னா போட்டு அதற்கு பிறகு என்ன பண்றாங்க, எங்கெங்க டச்சப் பண்ணணுமோ என்ன பண்ணி அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் போடுறோம். பெயிண்டிங்கிறது லாஸ்ட் ஸ்டேஜ். அதனால முதல்ல கேன்வாஸ், கேன்வாஸுக்கு மேல ஒரு ரஞ்சிதம், ரஞ்சிதத்துக்கு மேல கட்டிதம், கட்டிதத்துக்கு மேல லாட்சிதம், அதுக்கப்புறம் தான் ரெடி ஆகும். ஸோ ஒவ்வொரு பதார்த்தத்துக்கு மேலதான் அத்தியாசம், அத்தியாசத்துக்கு மேல அத்தியாசமே தவிர ஒரிஜினல் அத்தியாசம் இல்லை. இதெல்லாம் பஞ்சதசியில சித்திர தீபம் எனக்கூடியதான பிரகரணத்துல விஸ்தாரமா சொல்லியிருக்கு. அதான் அஸ்துவாவோ பதிக கல்பகத்துவம் நக அனவஸ்தா அவித்யாத்தியாசஸ்ய அத்தியாசாந்தர அனபேட்சத்வாத் ஸ்வபர சாதாரண சர்வ நிர்வாகத்துவ உபபத்தே. இந்த மாயை இருக்கு, ஸ்வபர சாதாரண சர்வ நிர்வாகம், எல்லாவற்றையும் இந்த வைக்கும். தனக்கு என்னன்னு சொல்லும், இன்னொருத்தருக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும். அகல்பிதஸ்ய கல்பகத்துவ அதர்சனாத்ய. லோகத்துல தான் கல்பிக்கப்படாமல் இன்னொன்னு கல்பிக்கவில்லை. இப்ப ஒரு ஆபீஸ்ல ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் இருக்கார். இவரே ஒரு எம்ப்ளாயி தான். அதுக்கு பிறகுதான் இவர் தான் மற்றவர்கள் அப்பாயின்ட் பண்றாரு. ஆனா அவர் விவகாரம் பார்த்தேனால் ஏதோ இவர் சொந்த கம்பெனி வச்சா போதையும் தான் ஏதோ கஷ்டப்பட்டு பண்றா போதையும் நினைச்சிட்டு இருப்போம். அப்படி இல்லை, இவன் கல்பிதன், கல்பிதனா இருக்கிறவன் தான் இவருக்கு கல்பிக்கிற ஒட்டே இல்லை. அகல்பிதஸ்ய கல்பகத்துவ அதர்சனாச்சா. பார்க்கணும், ரெண்டு விவகாரங்கள். அத்வைத்தம் ஒண்ணு, சித்தர் பாடல்கள் ஒண்ணு. இந்த ரெண்டுமே நம்ம அனுபவிச்சு பார்த்தாதான் அதை ரசிக்க முடியும். அவன் எந்த ஒரு பதார்த்தமா இருந்தாலும் அவன் லோகத்துல ஏதோ இவனா சொல்லிட்டு இருக்கான். கடைசியில பார்த்தீங்கன்னா இவனே இன்னொருத்தன கேட்டதான் இருந்துட்டு இருக்கான். சுதந்திரா யார் இருக்கான்? சுதந்திரா இருக்கிற ஈஸ்வரனை தவிர அவர் அறிந்து முடியாது. அதான் அகல்பிதஸ்ய கல்பகத்துவ அதர்சனாச்ச. கல்பித பிரதிபிம்ப விசிஷ்டாது விசிஷ்ட ஆதர்சாதே ஆதர்சாந்தரே பிரதிபிம்ப கல்பகத்துவ தர்சனாச்ச. ஒரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடியில என்னுடைய பிரதிபிம்பம் விழுந்திருக்கு. ஆனா அந்த கண்ணாடிக்கு எதிர்க்க இன்னொரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடியிலும் இந்த பிரதிபிம்பம் விழாது. சார், நான் கண்ணாடிக்கு முன்னால் நின்று என்னுடைய பிரதிபிம்பம் தான் விடணும். அந்த கண்ணாடியில நான் அதுக்கு எதிர்க்க நிக்கலையே, என் கண்ணாடி என் பிரதிபிம்பம் எப்படி வரணும்னு அதை நான் என்னப்பா பண்றது? ஒரு கல்பிதமான பதார்த்தத்துல இருந்து இன்னொரு கல்பிதமான பதார்த்தம், அதுல இருந்து இன்னொரு கல்பிதமான பதார்த்தம். இந்த கோவில்ல என்ன பண்ணுவேன், அந்த கண்ணாடி மகால்னு ஒண்ணு வச்சிருப்போம். நடுவுல ஒரு சுவாமியை வச்சிருப்பேன். என்னன்னா 2000 பிரதிபிம்பம் வரும். அது பாட்டு ஒண்ணுக்குள்ள அனந்தமான பிரதிபிம்பங்கள் வரும். அப்ப என்ன, ஒண்ணுதான் நிஜமா நடுவுல இருக்கு. அது கல்பிதமாக அதுல இருந்து எதிர்க்க இருக்கிற கண்ணாடியில் உள்ள பிரதிபிம்பம் இந்த கண்ணாடியில் உள்ள பிரதிபிம்பம் இப்படி வரும். அதான் சொல்ற கல்பித பிரதிபிம்ப விசிஷ்ட ஆதர்சாதே. எந்த ஒரு பிரதிபிம்பம் எதிர இருக்கோ அந்த கண்ணாடியை ஆதர்சாந்தரே பிரதிபிம்ப கல்கத்த தர்சனாச்ச. இன்னொரு கண்ணாடியில் தன்னுடைய பிரதிபிம்பத்தை உண்டு பண்றதை பார்த்திருக்கோம். பிம்பஸ்ய த்விதீய ஆதர்ச சம்முகத்வா பாவேன. ஏன்னா ஒரு பிம்பமானது ரெண்டாவது கண்ணாடிக்கு முன்னால நிக்கல. முதல் கண்ணாடியில் தான் பிம்பம் பிரதிபலித்து இருக்கு, அதுக்கு முன்னால் தான் பிம்பம் இருக்கு. ரெண்டாவது கண்ணாடி, மூணாவது கண்ணாடி, நாலாவது கண்ணாடில இந்த பிரதிபிம்பத்தினுடைய பிரதிபிம்பம் தான் அது. அதனால கல்பகத்வா யோகா அந்நியதா அதிப்பிரசங்கா விஸ்தரேனச்ச ஏதத் அக்ரே வக்ஷ்யாமஹா. இப்படி கல்பிதமான பதார்த்தம் தான் கல்பிதமாக மற்றவர்களை பண்றதுங்கிறது விஸ்தாரமா மேல சொல்றோம். ததேவம் இப்படித்தானே நிராகரதாக
உலகம் சத்தியம் விமதம் பரமார்த்த சத் அப்படின்னு சொல்றதுக்காக 6 காரணங்கள் சொன்னார். இந்த 6 காரணங்களும் என்ன ஆயிடுதுன்னு நல்ல யோஜனை பண்ணி பார்த்தோமே, ஆனால் ஒரு காரணமும் இங்க நிற்கலை. அவ்வளவுதான். ஏதாவது ஒரு காரணத்தினாலேயே நீ சொன்னதான பாரமார்த்திகமான தத்துவம் ப்ரூவ் பண்ண முடிஞ்சு இருக்குதையானால் அப்பொழுது எனக்கு நீ சொன்னதான அனுமானத்தினால் பிரபஞ்ச மித்யாத்துவ அனுமானத்துக்கு பாதம் வந்திருக்கிறான். அவன் என்ன சொல்லிருக்கான்? விமதம் பரமார்த்தது பிராதிபாசிகத்துவ அனதிகரணத்வேசத்தை அகத்வ அனதிகரணத்வாத் முதல் ஹேது. 2வது ஹேது அனிஷேத்தியத்வேன பிரமாம் பிரதி சாட்சாத் விஷயத்வாத் 2வது ஹேது. 3வது அனிஷேத்தியத்வேன ஈஸ்வரம் பிரதி சாட்சாத் அபரோட்சத்வாத் 3வது ஹேது. இன்னைக்கு பார்த்த ஹேத்துக்கள் சப்பிரகாரக அபாத்திய அர்த்தக்கிரியாகாரித்வாத் 4வது ஹேது. ஆரோபித மித்யாத்வ கத்வாத் 5வது ஹேது. கடைசியில் 6வது ஹேது கல்பக ரஹிதத்வாத் அப்படின்னு 6 ஹேதுகள் சொன்னப்பா. 6 ஹேதுவோடும் போயாச்சு. விஸ்தரேன தத்ரே வக்ஷ்யாமஹ ததேவம் நிராகிருதாக பரமார்த்த சத்வே சாத்தியே விமதம் பரமார்த்த சத்து என்று சாதிக்கக்கூடியதான நிலையில ஷடபி ஹேதவா ஷடமி ஹேதவா 6 ஹேதுக்களும் தப்பா போயிடுது நீ சொன்னது. ஏவம் அந்நேபி நிராகாரியா இதை சொல்லி அப்படியே நிறுத்தல நியாயாமிருதக்காரர். இதுக்கப்புறம் 6 ஹேது தனித்தனியா மற்ற ஹேதுவர்கள் கூட இருக்குன்னு எத்தனை ஹேதுவர்களும் எங்களுக்கு முன்னால விவரணத்துக்கு பல பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. சித்தாந்த முக்தாவளிங்கிற ஒரு கிரந்தம், இப்படி நிறைய கிரந்தங்கள் இருந்து எல்லாம் பிரகரண கிரந்தங்கள். அந்த கிரந்தங்கள்லாம் நம்ம முன்னோர்கள் எழுதின கிரந்தங்கள். அதை படிக்காதவா இல்லாதனால போயிடுது. சில கிரந்தங்கள் அதை படிக்கவே இல்லை. ஆச்சாரியால் இத்தனை கிரந்தங்கள் எழுதினாலும் விவேக சூடாமணி, உபதேச சாஸ்திரி, இது போல சில கிரந்தங்கள் ஆத்மபோதம், தத்துவபோதம், இப்படி கிரந்தங்கள் தானே வாசிச்சிருக்க. மறுபடி ஸ்தோத்திரங்கள் எத்தனை இருக்கு அவர்கள்லாம் வாசிச்சிருக்காளோ அது காலக்கடவுல அப்படியே போயிடுது, படிக்காதனால போயிடுது. அதே போல ஒரு 1000 வருஷமாக பகவத்பாதாவுடைய பாஷ்யம் வந்த பிறகு, விவரணாச்சாரியாருடைய பாஷ்யம் வந்த பிறகு அதுக்கு பல பேர் வியாக்கியானம் பண்ணின போதிலும் அந்த வியாக்கியானங்களை படிக்காதனால அப்படியே மறைஞ்சு போயிடுது. நியாயாமிருதக்காக அவைகள்லாம் எடுத்துட்டார். அவெல்லாம் எடுத்து அதுல இருக்கிற பூர்வபட்சங்கள்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணினார். லிஸ்ட் அவுட் பண்ணி நியாயாமிருதம்னு ஒரு புத்தகம் எழுதினார். அது இல்லாம ஒரு சொந்தமா புத்திசாலி வேற. அதனால அவைகளை ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து கலந்து வேற 2 தோற்றங்களையும் போட்டார். அவைகள்லாம் நமக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சந்தர்ப்பத்துல நியாயாமிர இந்த மருத்துவ சரஸ்வதி சுவாமிகள் அந்த பழைய புத்தகங்கள்லாம் எடுத்து பார்த்து, ஐயா நீ சொன்ன ஆட்சேபங்களுக்கு பதில் எங்ககிட்டயே இருக்கு, படிக்காத இந்த தோஷம் அது சரி, ஆனா புதுசாக சொல்லல, எல்லாத்துக்கும் சமாதானம் உண்டு. அத்வைத சித்தாந்தம் முழுக்க ஆத்ம தத்துவத்தை சொல்லக்கூடியதான உபனிஷத்தை ஆசிரியிருக்கு. ஆகையால் உபனிஷத்துல இதுக்கு சமாதானம் இருக்கு என்று இந்த கிரந்தத்தை எழுதினார். அதனால்தான் இந்த அத்வைத சித்திங்கிற கிரந்தமானது வெறுமன நியாயாமிரத கண்டனத்துக்கு மட்டும் இல்லை, போதாய வாதி விஜயாய சத்வரானாம் அத்வைத்தமாக நன்றாக புரியணும், வாதிகளை ஜெயிக்கக்கூடியதான ஒரு நிலை வரணும் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்டதான கிரந்தம். அதனால இதுல கடமை கேட்டவா ஆச்சு. ஏவம் அந்நேபி நிராகாரியாக. ஆனா அது கஷ்டம் இல்லை, அது ஒவ்வொன்றும் டக்கு டக்குன்னு ஆயிடும். இது மேல வாசம் அடுத்த வாரம் மேல் பாரதம். சரி.